அதிமுக எப்படியோ, தாவேகா எப்படியோ, திமுக எப்படியோ அப்படித்தான் நாங்கள் பாஜகவை பார்ப்போம் என்று சொல்லியிருக்கிறீர்கள். கடவுள் மறுப்பு காட்டுமிராண்டி கொள்கையை வைத்திருக்கிற திமுகவும் ஆன்மீக நம்பிக்கையும் அறவழியின் அடிப்படையில் ஆட்சி செய்ய வேண்டும் என்று சொல்லுகிற பாரதிய ஜனதா கட்சியும் உங்களுக்கு ஒன்றாக தெரிகிறதா? ஆனா உங்கள் வன்மத்தின் வார்த்தைகள் சொல்லுகிறது நீங்கள் எந்த அளவிற்கு சுயநலத்தோடு இந்த கட்சியில் இருந்திருக்கிறீர்கள் என்றால், நீங்க இங்க நிர்வாக பிரச்சனை என்று சொல்லி விலகவில்லை, உங்களுடைய கொள்கை கோட்பாடே வேறாக இருந்திருக்கிறது. மனசுல ஒண்ணு வச்சுக்கிட்டு வாயில ஒண்ணு பேசியிருக்கிறீங்க. எவ்வளவு பெரிய அயோக்கியத்தனம்! நீங்கள் இந்த கட்சிக்கு செய்த துரோகத்தை உங்களுக்கு பின்னால் இன்னைக்கு 10 லட்சம் பேர் வந்திருக்கிறான்னு உங்க முகநூல்ல போட்டு காட்டுறீங்களே, அவர்கள் உங்களுக்கு செய்ய மாட்டார்களா? அதிமுக, திமுக, தாவேகா, பாஜக எல்லாத்தையும் ஒன்னா பார்ப்போம் அப்படின்னு சொல்றோம். இதே பாஜக அதிமுக, திமுக ரெண்டுத்தையும் ஒன்னா தானே பார்த்துருக்கு. கூட்டணியில வச்சிருக்காங்கல்ல. அப்ப அவங்களாண்ட போய் சொல்ல முடியுமா? பாஜகவுடன் சேர்ந்ததால் தான் எங்களுக்கு மைனாரிட்டி ஓட்டு வரவில்லை அப்படின்னு 21 தேர்தல் முடிஞ்ச உடனே சொன்னாங்க. அதையும் மீறி இப்ப மறுபடியும் கூட்டணி வச்சுக்கினாங்களா? இப்போ இதெல்லாம் எப்படி ஏற்றுக்க முடியும்? அண்ணாமலை அவர்கள் ஒரு தடவை சொன்னார், தோக்க போகிறவரை என்னத்துங்க போய் பார்க்கறதுன்னு எடப்பாடி அவர்கள் சொன்னார் அப்படின்னு. இதை விட ஒரு பெரிய இன்சல்ட் வேறு என்ன வேணும் உங்களுக்கு? அவங்களோடைய நீங்கள் கூட்டணி வச்சுக்கலையா? சரி, இப்போ இதெல்லாம் விட்டுருங்க. இது நான் டிட் ஃபார் டாட், இதுக்கு அந்த கேள்விக்கு இந்த கேள்வி அப்படின்லாம் நான் பதில் சொல்லலை. நாம் எப்போவுமே சொல்லுவோம், யாராக இருந்தாலும் நல்லது பண்ணால் தட்டி கொடுப்போம், தப்பு பண்ணால் தட்டி கேட்போம் அப்படின்னு. நீங்கள் பாஜகலேருந்து வந்தவங்க அப்படின்றதுக்காக பாஜக ஒரு தவறான முடிவை எடுக்கின்றார்கள் அப்படின்னு சொன்னால் பார்த்துட்டு சும்மா இருக்கணுமா? இந்த சிபிஎஸ்இ விவகாரத்தை இவங்க கையில் எடுத்துக்கிறாங்க பாருங்க. இவர் அன்னைக்கே எதிர்ப்பை காமிச்சு விட்டார் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சர்க்குலரை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது ரொம்ப நல்லதா? அப்போ முதல்ல எதுக்கு 2029 சர்க்குலர் கொடுத்தீங்க? முதல்லேருந்தே நீங்கள் 9ஆவதுலேருந்து கம்பல்சரின்னு சொன்னால் ஓகே. முதல்ல ஆரம்பிக்கும் போது 29 தான் 9ஆவதுலேருந்து கம்பல்சரின்னு சொல்லிட்டு திடீர்னு ஸ்கூல் திறக்கிற நேரத்தில் நீங்கள் பாட்டுக்கு இந்த வருஷத்துலேருந்தே கம்பல்சரி. நான் புத்தகமே ரெடி ஆகலை. 6ஆவதுக்கே ஜூலை 1 தான் புத்தகம் வருமா? 9ஆவதுக்கு எங்கே புத்தகம் கேட்டால் 6ஆவது புத்தகம் வச்சு மேனேஜ் பண்ணுங்க, இல்லை மற்ற நான் ஃபிக்ஷன் அதை வச்சு மேனேஜ் பண்ணுங்க. புத்தகமே இல்லாதப்ப எதுக்கு நீங்கள் இந்த கம்பல்சரின்னு கொண்டு பசங்களை நீங்கள் டார்ச்சர் பண்ணுறீங்க? இதை கேட்டதில் என்ன தப்பு? அப்போது நீங்கள் சரி, தாய் கழகத்தை நீங்கள் எதுவும் கேள்வி கேட்கக்கூடாதுன்னு சொல்கிறீங்க. இது வரைக்கும் எத்தனையோ அரசியல்வாதிகள் மற்ற கட்சிகளிலிருந்து இந்த பக்கம் பாஜகவுக்கு வந்திருக்காங்க. காங்கிரஸில் இருந்து பாஜகவுக்கு வந்தவர்கள் எத்தனை பேர் நமக்கு தெரியும். நம்ம ஜோதிராதித்ய சிந்தியா, அதுக்கப்புறம் கௌதம் பாட்டியா. வெஸ்ட் பெங்கால் சிஎம்ஏ டிஎம்சியில் வந்தவர் சார். வெரி குட் பாயிண்ட். அவர் டிஎம்சியை பற்றி எதுவும் பேசாமல் இருக்காரா? தோக்கடிச்சதே மம்தா பானர்ஜியை. என்னங்க நீங்க அந்த கழகத்திலேருந்து இங்க இப்ப நீங்க அதை பத்தி பேசுறீங்க, யாராவது கேட்டாங்களா? அப்ப வேற கட்சியிலேருந்து பாஜகவுக்கு வந்தா அவங்க தாய் கழகத்தை பத்தி எது ஒண்ணா பேசலாம். ஆனா பாஜகலேருந்து வேற கட்சிக்கு போனா நீங்க தாய் கழகத்தை பத்தி பேசக்கூடாதா? சரி, நீங்க சொல்றீங்களா அவர் எல்லாத்தையும் ஒன்னா பார்ப்பாருன்னா, அப்ப நாங்களும் தாவேகாவை பார்க்குற மாதிரி திமுகவை பார்க்குற மாதிரி தான் நாங்கள் அண்ணாமலையை பார்ப்போம் அப்படின்னா, திமுகவை நீங்க எப்படி பார்க்குறீங்க அப்படின்றது தான் எல்லாரும் பார்த்து நிற்கிறாங்களே. அவனே ஒன்று கேட்குறேன், செந்தில் பாலாஜி அவர்கள் மீதான அந்த வழக்கு விசாரணைக்கு அனுமதி கொடுக்கவில்லை அப்படின்னு 2 தடவை கடிதம் எழுதினாங்க. இப்போ பர்மிஷன் கொடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கவர்னரே பர்மிஷன் கொடுக்கல, சுப்ரீம் கோர்ட்டுக்கு போயிட்டு கவர்னருக்கு டைம் லிமிட் ஃபிக்ஸ் பண்ணாங்க திமுக. ஆமா சார். அப்படி இருக்கச்சா ஒரு முன்னாள் அமைச்சருக்கு எதிராக விசாரணைக்கு பர்மிஷன் கொடுக்கல அப்படின்னா நீங்க என்ன பண்ணிருக்கணும்? அப்ப நீங்க திமுகவை பார்க்குற மாதிரி பார்க்கணும்னு நினைக்கிறீங்களா? இப்படி கேட்டா நீங்க என்ன பதில் சொல்லுவீங்க? அதனால அவர் தனியா ஒரு கட்சி ஆரம்பிக்கிறார் அப்படின்னா, ஐயோ பாஜக நான் எது சொன்னாலும் எதுவும் கேட்க மாட்டேன் அப்படின்னா, அப்ப கட்சியை ஆரம்பிக்க வேண்டாம், நீங்க அங்கேயே இருந்திருக்கலாம். பாஜக எது சொன்னாலும் நான் வாயை மூடிட்டு இருந்திருப்பேன் அப்படின்னு சொன்னா அவர் வெளில வர வேண்டிய அவசியமே கிடையாது. அவர் என்ன சொல்றாரு? பாஜகவை தனியாக ஆட்சிக்கு கொண்டு வர வேண்டும்னு சொல்றாரு. அதை உங்களால ஏத்துக்க முடியலன்னா அப்புறம் நான் என்ன பண்ண முடியும் விக்ரம்? அதனால அவர் இந்த மாதிரி சொன்னதுல எந்த விதமான தப்பும் கிடையாது. சரி, நான் கேட்கிறேன், கட்சிக்குள்ளேயே இருந்துக்கின்னு எதிர்கட்சி உங்களை பாசிசம்னு சொன்ன கட்சி உங்களை எதிர்த்து போட்டி போடுகின்றார்கள். ஆனால் விஜய் அவர்களை பற்றி நான் எதுவும் பேச மாட்டேன். இதை எந்த நியாயத்தில் கொண்டு போய் சேர்ப்பீங்க? நீங்க கட்சின்னு வந்தாச்சு, போட்டி போடுறீங்க. இத்தனைக்கும் அது உங்க தாய் கழகம் கூட கிடையாது, தாவேகா. ஏன் சொன்னீங்க நான் பேச மாட்டேன்னு சொல்லிட்டு? இதை யாராவது கேள்வி கேட்டாங்களா? அடுத்தது, ஆட்சி அமைப்பதற்கு அழைப்பு விடுக்கவில்லை, அது மாதிரி குழப்பம் போயிட்டு இருக்கு. இல்லை நீங்கள் 118 லிஸ்ட் எடுத்துட்டு வாங்கன்றாங்க. அதுக்குள்ள சில பேர் அது தேவையில்லை, அந்த மாதிரிலாம் கவர்னர் கேட்கக்கூடாதுன்றாங்க. நிறைய இது போயிட்டு இருக்கு. அவர் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட சிஎம், அவர் ஆட்சி அமைக்க விட வேண்டும் அப்படின்னு ட்வீட் போட்டவங்க தானே.
அது உங்க கட்சி கருத்தா? நீங்க ஏன் இந்த மாதிரி ஊருக்கு முந்தி இந்த மாதிரி போடுறீங்க? அப்ப இதெல்லாம் கேட்க மாட்டீங்களா? அப்ப கட்சிக்குள்ளேயே இருந்துட்டு எதிர்கட்சியை, உங்களை பாசிசம்னு சொன்ன கட்சியை நீங்க வந்து பாசமா பார்க்கலாம். ஆனா கட்சியை விட்டு வெளில போனவர் நான் எல்லாரையும் சரிசமமா பார்ப்பேன்னு சொன்னா அது தப்பா? இதுக்கு மேல நான் ஏதாவது விளக்கம் கொடுக்கணுமா விக்ரம்?